ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் நாம் மகத்துவப்படுவதாக. இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான நல்ல ஓய்வு நாளிலும் தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து தெய்வதாசர்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை செலுத்துகிற இந்த நாளிலும் வாசிக்கப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 108 சங்கீதம் 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த சங்கீதத்தை நான் ஹெட்டிங்கில் பார்க்கும்போது தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய கடந்த காலங்களிலே தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஒவ்வொன்றாக நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதான துதி செலுத்துகிறதான ஒரு சங்கீதமாக நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது மற்ற பல சங்கீதங்களோடு ஒப்புமையான சங்கீதம் நாம் பார்க்கும்போது 108 சங்கீதம் 108 சங்கீதம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களும் 57 சங்கீதம் 7 முதல் 13 வரை உள்ள வசனங்களும் ஒரே வசனமாக இருக்கிறது. அதுபோலதான் 108 சங்கீதம் 6 முதல் 13 வசனங்கள் அதுபோல அதே சேம் வசனம் 60 சங்கீதம் 5 முதல் 12 வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த 108 சங்கீதம் என்பது ஒரு மற்ற சங்கீதங்களோடு ஒரு ஒற்றுமையாக சங்கீதமாக இந்த இடத்திலே நாம் காணப்பட்டாலும் இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையே பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே விழிப்பேன் என்று. ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நன்றி செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். அது எப்பொழுது அதிகாலையிலே. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு ஆகிரகம், நான் அதிகாலையிலே கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டும், அதிகாலையிலே நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவன் பாடி கீர்த்தனை பண்ண வேண்டும் என்று தாவீதுக்கு ஒரு வாஞ்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. தாவீது துதிக்கிறதுக்கு பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது எப்படி பாடுகிறார் என்று பார்க்கும்போது 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், வீணையை சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே விழிப்பேன். ஹல்லேலூயா. தாவீது உரத்த சத்தத்தோடு தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து சத்தம் குறைவாக மற்றவர்கள் கேட்க வேண்டாம் என்று இல்லை. ஹல்லேலூயா. அவன் வீணையை கூப்பிடுகிறார், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழிப்பேன் என்று தன்னுடைய வாத்தியங்களுக்கு ஒரு ஹல்லேலூயா விழிப்பை கொடுக்கிறதே நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நமக்கு நல்ல ஆயுசை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல பலத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை தொட்டு நாம் சொல்ல முடியும். அதிகாலையில் இந்த கால வேளையிலே ஆராதனைக்கு நேராக வந்திருக்கிறோம். அதிகாலையில் ஆண்டவரோடு எத்தனை மணி நேரம் நாம் உறவாடினோம். ஹல்லேலூயா. எத்தனை மணி நேரம் ஜெபித்தோம், எத்தனை மணி நேரம் வேதம் வாசித்தோம். ஒன்றுதான். ஹல்லேலூயா. இந்த நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 2 சாமுவேல் 13 அதிகாரத்தை பார்க்கும்போது தாவீது ஏதோம் என்ற தேசத்தின் மேல் யோவாவை அனுப்பி அங்கே நடந்த யுத்தத்துக்கிடத்தை ஜெயத்திற்கு பின்னாக எழுதப்பட்டதான ஒரு சங்கீதமாக கருதப்பட்டாலும் இந்த சங்கீதத்தை இந்த 2 சாமுவேல் 13 அதிகாரத்திலே ஒரு ஆண்டவரே துக்ககரமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணவராகிய உரியா என்று சொல்லப்பட்டதான அந்த பத்சேபாளின் கணவர் ஆமென் இறக்கப்பட்டது. அந்த செய்தியை நாம் பார்க்கிறது அந்த 2 சாமுவேல் 13 அதிகாரத்தில். ஹல்லேலூயா. தாவீது ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே நான் செய்தது ஆமென் என்னுடைய யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது என்று நினைத்தாலும் ஹல்லேலூயா அவன் உள்ளத்திலே வருந்தி இருப்பார். ஹல்லேலூயா. யுத்தத்தின் பின்னால் ஒரு வேதனை இருந்திருக்கும். அந்த வேதனையிலே தாவீது என்ன சொல்லுகிறார், அந்த வேதனையை பார்க்காமல் காலையிலே எழும்பி அதிகாலையிலே ஹல்லேலூயா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. அதிகாலையிலே என்னுடைய விண்ணப்பங்களே, என்னுடைய அழுகையே, என்னுடைய வேதனைகளே
பிள்ளைகளை நான் ஆண்டவரிடத்தில் துதியாக விண்ணப்பமாக செலுத்துவேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்ற ஒரு உறப்பு தான் சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலே அவன் ருசித்து அறிந்தவனாக ஹல்லேலூயா ஆமென் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். நான் எத்தனை மணி நேரம் காலையிலே ஹல்லேலூயா நாம் தேவனை கர்த்தரை பார்க்கிறோம். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும்படியாக சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். முன்மாதிரியாக தேவன் மத்தியிலே முன்னாரியை வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த கால வேளையில் ஒவ்வொருவர் நம்முடைய இருதயத்தை தொட்டு கேட்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில், இன்றைக்கு மற்ற நாட்களை விடுங்கள், இன்றைக்கு காலையில் ஹல்லேலூயா ஆண்டவரோடு எத்தனை மணி நேரம் நான் செலவழித்தேன், இல்லை நான் மொபைலில் எத்தனை மணி நேரம் செலவழித்தேன், இல்லை நான் மேலாண்டவர் மற்ற உலக பிரகாரமான காரியத்தில் நான் எத்தனை மணி நேரம் ஹல்லேலூயா செலவழித்தேன் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதா? நாம் விசுவாசிகள், நாம் ஊழியர்கள், தெய்வதாசர்கள் என்று சொல்லுகிறது ஹல்லேலூயா பேர் எடுக்கிறதில் அல்ல முக்கியம். ஹல்லேலூயா ஆண்டவரோடு ஆண்டவருக்காக செலுத்துகிற துதியும் கனத்தையும் மகிமையும் நான் எப்படி ஆண்டவருக்கு செலுத்துவோம் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அர்த்தா சொல்லப்படுகிறது, அர்த்தாவை ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாவீது சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலாகும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தவோ எட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் அதிகாலையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, துதி செலுத்துகிறவர்களாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஏது ஊழியமானாலும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நாம் ஒருவருக்கு ஜெபிக்கிறதாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதாக இருந்தாலும், தெய்வ சமூகத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் நம்மை மகிமையான பாத்திரமாக நிறந்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு கழிவில்லை, எனக்கு நானும் அநேக நாட்களை சிந்தித்ததுண்டு. ஹல்லேலூயா. இந்த துபாய் பட்டணத்தை வருவதற்கு முன்பாக அநேக நாட்கள் ஒரு விசுவாசியை போல இருந்ததான அநேக வருடங்கள் அப்பா ஒரு பாஸ்டராக இருந்தாலும், ஒரு தெய்வதாசனாக இருந்தாலும் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இந்த தேசத்தில், நான் இன்றைக்கு நினைக்கிறேன், இந்த தேசத்தில் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற எனக்கு இந்த கழிவு இல்லை, எனக்கு நான் எப்படி ஆராதிப்பேன், நான் எப்படி தேவனுடைய வசனத்தை போய் நின்று ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்லுவேன் என்று கழிவு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே அல்ல, நாம் தேவனோடு செலவிடுகிற டைம் எப்படியாக இருக்கிறதோ தேவன் நம்மை அதை விடவும் அதிகமாக தேவன் நாட்களே எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய கடந்த நாட்களில் தான் செய்த அநேக குற்றங்கள் உண்டு, ஆனால் அதை வந்து நினைக்கவில்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கொடுக்க வேண்டியதான, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான துதியையும் கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் ஹல்லேலூயா நம்ம இந்த நாட்களிலே மகிமையான பாத்திரமாக அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஹல்லேலூயா நாட்களிலே தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக நாட்களிலே விசுவாசிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழிந்து நம்மை சுற்றில எவ்வளவோ அழிந்து போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோமே, மணிக்கணக்காக ஜெபிக்கிறோமே, எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய காரியங்கள், நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் அனுகிரகிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் அனுகிரகிக்கப்பட வேண்டும், நம்முடைய கணவர் அனுகிரகிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வட்டாரத்தில் உள்ள அந்த ஜெபத்தை விட்டு ஹல்லேலூயா நான் உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். தாவீது சொன்னது போல ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், ஜனங்களுக்குள்ளே உம்மை ஸ்துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனப்படுவேன். உம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலாகும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தவும் எட்டுகிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக.
அந்த பூமிக்கு மேலாக உயர்த்தப்படுகிற தேவனே, இந்த காலவேளை நாம் எப்படி ஸ்துதிக்கிறோம், நாம் எப்படி ஆராதிக்கிறோம். ஒன்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சமயமா நேரமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் அதிகாலையிலே இருதயத்தை ஆயத்தமாய் வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் இருதயம் உள்ளத்தின் ஆழத்தின் இருதயத்தை திறந்து தேவனுக்கு முன்பாக காலை பொழுதை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சொந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறதை, மணிக்கணக்கு ஜெபிக்கிறதை விட்டு ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமானா தேவன் நம்மை ஹல்லேலூயா உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 108:10 முதல் 13 நாம் பார்க்கிறோம். அரணான பட்டணத்துக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாராய் பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. அரணான பட்டணத்துக்குள் எங்களை கொண்டு போகிற தேவன் யார்? ஏதோ மட்டும் நம்மை ஹல்லேலூயா வழி நடத்துகிற தேவனார். ஒருவேளை இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது ஹல்லேலூயா ஏதேமின் மேலெழுந்த ஒரு ஜெயத்தை நினைத்து தாவீது துதிக்கிறதாக இருந்தாலும், யாராவது ஹல்லேலூயா எனக்கு வேண்டி சகாயகராக ஜெபித்தார்கள் என்றால் ஹல்லேலூயா அது நன்றாக இருக்குமே என்று தாவீது நினைத்திருக்கிற சமயங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. தன்னுடைய யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் ஹல்லேலூயா அவன் வெற்றி தருகிறதான கர்த்தர் ஹல்லேலூயா நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆமென் ஆண்டவர் ஆவியுடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. யுத்தத்திலே தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஹல்லேலூயா தேசத்துக்கு ராஜாவோ ஹல்லேலூயா தேவன் அந்த தாவீதை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ஹல்லேலூயா அவன் தாவீது அந்த ராஜா பதவியாக இருந்தாலும் அவன் ஹல்லேலூயா அலைந்து திரிந்தவனாக ஆமென் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது ஹல்லேலூயா அவன் ஓடி ஒளிந்து பல சமயங்களில் பல நேரங்களில் ஹல்லேலூயா தன்னுடைய அந்த ராஜ பதவியை கூட ஹல்லேலூயா கலைந்து தேவனுக்கு மனுஷனுக்கு பயந்து நடந்ததான சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதின் வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தாவீதின் விண்ணப்பம் ஹல்லேலூயா அவன் ஆமென் இதயம் ஆயத்தமாய் தன்னுடைய விண்ணப்பத்தை காத்திருக்காக காலையிலே செலுத்துகிறவனாக இருந்தபோது அந்த வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா ஆமென். தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜ பதவியை திரும்பவும் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவோ இக்கட்டுகள், எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ பிரதிகூலங்கள் ஆமென் தாவீதுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த போது அவன் அந்த ஆமென் கர்த்தருக்கு துதிக்கிறதான நேரத்தை அவன் விட்டுவிடவில்லை என்று நாம் இந்த சங்கீதத்தின் வழியாக பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஹல்லேலூயா தேவனுக்காக எப்படி நன்றி செலுத்துகிறவர்களாக காலையில் எழுந்து கர்த்தருக்கு துதி செலுத்துகிறவர்களாக இருக்கோமா? இல்லை ஆமென் நாம் உலக காரியங்களுக்கு, இல்லை மொபைலுக்கு, இல்லை ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு ஆமென் பேசுகிறதில் சமயம் கொடுக்கிறோமா? முதலாவது வசனம் சொல்லுகிறது நம்ம மத்தேயுவிலே பார்க்கிறோம், முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன இந்த இவைகள் என்று சொல்லுகிறது? ஹல்லேலூயா ஆமென் பூமியும் ஆமென் அந்த நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிற ஒரு பிள்ளைகளா இருந்தா பூமி அதன் நிறைவும் தேவனுடையதா இருக்கிறார். தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் அவன் ஒரு துதிக்கிறவனாக உற்சாகத்தோடு துதிக்கிறவனாக, அது மாத்திரமல்ல சத்தத்தோடு வீணையோடு சுரமண்டலத்தோடு ஹல்லேலூயா துதிக்கிறவனாக ஆராதிக்கிறவனாக இருந்தபடியா கர்த்தர் அந்த தாவீதை இக்கட்டிலிருந்து பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆமென்.
അതുപോലെ இந்த நாட்களிலும் ஹalleluya எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்து வந்தியிலும் ஆமென் எந்த சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஹalleluya ஒருவேளை வேலை விஷயமாக இருக்கலாம், ஒருவேளை வேலை செய்கிற இடத்தை சம்பள ப்ராப்ளமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான குறைகளை மாத்திரம் உயர்த்தி அல்ல, தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை மாத்திரம் ஹalleluya உயர்த்துகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya கால வேளையிலும் ஒரு நிமிடம் ஹalleluya முழுவதுமாக ஹalleluya அதிகாலையில இந்த தாவீது தேடுகிறது போல நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி ஜீவிப்பேன் என்று கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நாம் அவரை ஆசீர்வதிப்பாராக.